ஆக்சுவலி குழந்தைகள்லாம் முதல் பிறந்த நாள்னு கொண்டாடுவாங்க. முதலமைச்சருக்கு இது முதல் பிறந்த நாள். 3வது கண்டிஷன் போடுவார். அதுதான் இன்றைக்கி அவர் சிஎம் உட்கார வச்சதுக்கான காரணம். அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார். அன்னைக்கு எந்தெந்த குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைக்கும் மோதிரம் போடுவார். கரப்ஷன் கொடுத்து ஏங்கி எரிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அது மாதிரி ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயம் எங்கள் சினிமா துறைக்கும் வேண்டும். கோயில் பிரசாதத்துக்கும் தின்பண்டங்களுக்கும் எம்ஆர்பி ரேட்டில் தான் நீங்கள் விற்கணும்னு சொல்கிறீங்களோ, அதே போல் தியேட்டரில் கேண்டீன்லேயும் எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கணும். தமிழக முதல்வர் எங்கள் விஜய், உங்கள் விஜய் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். ஆக்சுவலி குழந்தைகள்லாம் முதல் பிறந்த நாள்னு கொண்டாடுவாங்க. முதலமைச்சருக்கு இது முதல் பிறந்த நாள். நடிகராக நிறைய பிறந்தநாள் பார்த்துட்டாரு. முதலமைச்சராக முதல் பிறந்த நாள், அதுவும் நம்ம கலை உலகை சேர்ந்தவர், சினிமா துறையில் உச்சத்தில் இருந்தவர். அவருடைய பிறந்த நாளைக்கு கலை உலகமே, கலை சார்பாக, சினிமா துறை சார்பாக, உங்கள் அனைவரும் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட பிறந்தநாள்லேயே நம்ம சுஷாந்துக்கும் பிறந்த நாள். அது ஒரு சிறப்பு. ஆமாம், ஒரு பெரிய ஆளோட பிறந்தநாள் நம்மளும் பிறந்திருக்கோம்ல, அது ஒரு சிறப்பு. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட கதை சொல்லி ஓகே ஆனதுக்கப்புறம் கால் ஷீட்டு கேட்கும்போது 3 கண்டிஷன் போடுவார். 1, சண்டே ஷூட்டிங் வைக்கக்கூடாது. 2, டேயில் 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் வைக்கக்கூடாது. ஒரு நைட் ஷூட்டிங் இருந்தால் நீங்கள் மறுநாள் பகல் வைக்கக்கூடாது. ஒன்று பகல் இல்லை நைட், ஏதோ ஒன்று தான். 3வது கண்டிஷன் போடுவார். அதுதான் இன்றைக்கி அவர் சிஎம் உட்கார வச்சதுக்கான காரணம். என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காதீங்க. நம்ம அப்போ நான் நினச்சேன், நம்மளாம் எங்கே ஞாயிறும் பார்க்குறதில்ல, திங்களும் பார்க்குறதில்ல, பிறந்த நாள் இதுவும் பார்க்குறதில்ல, பிறந்த நாள் அன்னைக்கு ஷூட்டிங் வேணாங்கிறாரு அப்படின்னா. அப்போ ரீசன் சொன்னார். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவரோட ரசிகரை சந்திப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு லைஃப் கொடுத்தவங்க, வாழ்க்கை கொடுத்தவங்க, என்னை இந்த அளவுக்கு உயரத்தை உட்கார வச்சவங்க என் ரசிகர்கள். அப்போ என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி அவங்க ரசிகர்கள் ஃபுல் டே பார்ப்பேன். அன்றைக்கி ஷூட்டிங் வைக்காதீங்க. அந்த நிகழ்வு தான் ஒரு தன் வருஷத்தில் ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் ரசிகர்களை பார்த்துக்குது. அந்த அன்பு தான் இன்றைக்கி அவரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கு. அப்புறம் உங்களுக்காக சொல்கிறது தான், அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார். காலையில் ஃபஸ்ட்டு போயிட்டு அவர் பிறந்த ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு எந்தெந்த குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைக்கும் மோதிரம் போடுவார். 2 விஷயம் சார். அவன் தான் ஹீரோ, அவருக்கும் கால் ஊனமாக இருக்குது. நம்ம ஊனமாக இருந்தாலும் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். ஒருத்தன் தான் ஊனத்தை பிச்சை எடுக்கிற பயன்படுத்துகிற ஒருத்தன். அப்போ ஊனமாக பிறந்தது தப்பு இல்லை, அந்த ஊனத்தை வச்சுட்டு நான் என்ன முடிவு எடுக்கிறோம், எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்போ ஊனங்கிறதே குறையே இல்லை சார். ஆனால் நம்ம குறைய நினச்சா பிச்சை எடுத்துருவோம். அதை குறைய நினைக்கலன்னா தன்மானத்தோடு வாழ்வோம் தானே சார்? கரெக்டாக சொல்லிட்டேண்ணா? நீங்கள் ஒன்று நான் ஒன்று நல்லா இருந்துச்சு. அதாவது ஊனப்பிச்சன் டைட்டில் அவர் நிறைய ஏன்னா இதுவே ஒரு பெரிய படம் போடுறதுக்கான ஒரு அஸ்திவாரம் சொல்கிறேன். நான் உங்களும் சீக்கிரம் எல்லாம் டேரக்டர் ஆயிடுவீங்க. என்ன சீக்கிரம் டேரக்டர் ஆகணும், அது வாழ்த்துக்கள். ஆமாம், உங்களை அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு இது பரிசீலிக்க காத்திருக்கிற சுஷாந்த் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக வந்துக்கிட்டு இருக்குது. முதல்வருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது.
லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. டாஸ்மாக் சில வருமானங்கள் இடைத்தரகர்களுக்கு போயிருந்த பூரா ஸ்ட்ரெயிட்டாக அரசு கஜானாவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி சில பள்ளிகளில் கரப்ஷன் கொடுத்து ஏங்கி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அது மாதிரி ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயம் எங்கள் சினிமா துறைக்கும் வேண்டும். ஒரு சின்ன தயாரிப்பாளர் படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடிக்கிருக்காங்க. தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, 1000 கண்டிஷன்ஸ். இதுக்கு ஒரு வழி சொல்லணும். நீங்கள் இதுக்கு வழி சொல்லணும். ஏன்னா நீங்கள் சினிமா துறையில் நீங்கள் போயிருக்கீங்க, நீங்கள் பெரிய பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க, சின்ன பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பண்ணி தான் இன்றைக்கி நீங்கள் அப்புறம் 500 600 பட்ஜெட்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். சினிமா பற்றி தெரியாத ஆள்கிட்ட சொன்னால் தான் வேலைக்கு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டு சிறிய தயாரிப்போட நிலைமையும் பெரிய தயாரிப்பு நிலைமையும் நல்லா அறிவிங்க. அதனால் இந்த சிறிய தயாரிப்பாளர்கள் ஒரு 2 கோடி 3 கோடி 4 கோடி படம் பண்ணுறவங்களுக்கு பட ரிலீஸ்க்கு கொஞ்சம் ஏதுவாக அவங்களை ஈஸி பண்ணி விடுங்க. அதுக்கான டிக்கெட்டுகள் இது நம்ம கேட்குறது கேண்டீன் தான். இப்போது கோயிலில் திருமணம் அதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க சார். அரசு நிர்ணயிக்கிற விலை எம்ஆர்பி ரேட்டு தான் நீங்கள் கோயிலில் விற்பனை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். இதுதான் மக்களுக்கான விஷயம். எம்ஆர்பி ரேட்டு 50 ரூபான்னா 80 ரூபாய்க்கு விற்கிறது அநியாயம் தானே. அது மாதிரி தயவுசெய்து நம்ம செய்தித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் சின்ன வேண்டுகோள், நீங்கள் எப்படி கோயில் பிரசாதத்துக்கும் தின்பண்டங்களுக்கும் எம்ஆர்பி ரேட்டில் தான் நீங்கள் விற்கணும்னு சொல்கிறீங்களோ, அதே போல் தேட்டரில் கேண்டீன்லேயும் எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கணும். ஏன்னா அதுவும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதான். கோயில் மட்டும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதில்லை, தேட்டரும் இந்த தமிழக அரசின் ஆட்சிக்கு உட்பட்டதான். அதில் வெளியில் விற்கிற விலை அப்படியே விற்கணும்னு சொல்ல வேணாம், நியாயமாக. அங்கே கேண்டீனுங்கிறது அங்கே வாடகை கட்டணும். ஒரு 50 ரூபா பொருட்கள் வெளியே 60 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் 50 ரூபா பொருளில் 250 ரூபாய்க்கு விற்காதீங்க, அது கொள்ளை. அதனால் எப்படி நீங்கள் மற்றதுக்கெலாம் நீங்கள் ஒரு நெறிப்படுத்துகிறீங்களோ, உங்கள் சினிமா இதுதான் உங்கள் தாய் வீடு. முதலமைச்சருக்கு சொல்கிறேன், இதுதான் உங்கள் தாய் வீடு. இங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்திங்கனாலே தேட்டருக்கு மக்கள் வர்றது என்றைக்கு கூடும். இன்றைக்கி தேட்டருக்கு போகிறதுக்கு ஒரே பயம், முதல்ல குடும்பத்தோடு போவாங்க. இன்றைக்கி குடும்பத்தோடு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா குழந்தைய கூட்டி போகணும், அதில் படம் எப்படி இருக்கோ அதில் இல்லை, கேண்டீன் எதுவும் வாங்கி கொடுத்து வச்சிங்களே அவ்வளோதான். படம் காவியமாக கூட இருக்கட்டும், அது நம்மளுக்கு காரி திப்பிடும். அதனால் குடும்பத்தோடு நாங்கள் பார்க்கணும்னா இந்த டிக்கெட்டுகளோட பிரச்சனை, கேண்டீன் வழியை கட்டுப்படுத்தணும். சாந்தவர்கள் சீக்கிரம் படங்களை ஆரம்பிங்க. ஆனால் நான் சொல்கிறது தான், ஒரு பட்ஜெட்டை படம் ஆரம்பிக்க முன்னாடி டேபிள்லேயே கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு பட்ஜெட் மீறிச்சுன்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு கண்டிஷன் போட்டுருங்க, இந்த பட்ஜெட் மீறிச்சுன்னா சம்பளம் இல்லைன்ட்டுருங்க. நான் டேரக்டர் தான் சொல்கிறேன் இருந்தாலும். ஏன்னா நான் 2 கோடின்ட்டு 4 கோடி இழுத்து விட்டு என் சம்பளத்தை கேட்டேன்னு அர்த்தம். கூடிச்ச சம்பளம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பு வந்துடும். அவன் சம்பளம் கிடைக்காது, அப்போ சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் டேரக்டர் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் டேரக்டர் நான் சினிமாக்காரன் பேசிக்கிறேன். நான் டேரக்டரை பேச நான் சொல்லலாம் பேசியிருப்பேன். சினிமாக்காரனா நீங்கள் சினிமா படம் எடுக்க வந்துருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து படம் எடுத்தால் தான் நிறைய இயக்குநர்களை நீங்கள் அறிமுகப்படுத்த முடியும். நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியன்கள், சின்ன சின்ன நடிகர்லாம் இந்த உங்களால் வாய்ப்பு பெற்று அவங்களுக்கு வாழ்வாரம் வரும். சுசாந்த் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி, நல்ல ஆர்பி சவுத்ரி சார் மாதிரி நீங்கள் படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் 99 படம் பண்ணிட்டார், நீங்களும் 99 படம் பண்ணி நீங்கள் 100 படம் பண்ணணும்னு வாழ்த்து. நன்றி, வணக்கம்.